Hi friends, welcome to Taj Beauty Recipe. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எந்தவித கெமிக்கல்ஸும் இல்லாத நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய லூஸ் பவுடர் நம்ம எப்படி வீட்லயே செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த பவுடர்ல நம்ம எந்த கெமிக்கல்ஸுமே சேர்க்க போறது இல்லங்க. எல்லாமே வந்து நேச்சுரலான இன்கிரிடியன்ட் தான் சேர்த்துக்க போறோம். இந்த பவுடர் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கும். இப்போ இந்த பவுடர் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். Friends, இப்போ இந்த பவுடர் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு மிக்சிங் பவுல் ஒன்னு எடுத்துக்கலாம். இதுல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளோர் வந்து சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளோர் அப்படின்றது சோள மாவு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம இதில் கோகோ பவுடர் வந்து சேர்த்துக்க போகிறோம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் நம்ம இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மிட்டி பவுடரும் சேர்த்துக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம வந்து சந்தன பவுடர் வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சந்தன பவுடர் வந்து சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு சந்தன பவுடராக கிடைக்கல அப்படின்னா கடைகளில் சந்தன வில்லைகள் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதை வாங்கி பவுடர் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருட்களையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஒரு ஜல்லடையால் சலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த எல்லா பொருட்களும் ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டி நல்லா ஸ்மூத்தான பவுடராக நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் பவுடர் வந்து நல்லா ஸ்மூத்தாக ரெடி ஆயிடுச்சு. இந்த பவுடரை வந்து இப்போ நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸில் ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் மட்டும் போட்டுட்டு இந்த பவுடரை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த பவுடர் நம்மளோட ஃபேஸ்க்கு நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸும் கிடைக்குது. நான் என்னோட கையில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். 2 கைக்கும் டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பவுடர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸில் அங்கங்கே திட்டாக இருக்கும். இந்த பவுடர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா நீட்டான கவரேஜ் கொடுக்குது. அள்ளி அப்படின மாதிரிலாம் இல்லை, நல்லா நீட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் என்னோட இந்த கைக்கும் அந்த கைக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு. நான் இந்த பவுடர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த க்ரீமும் அப்ளை பண்ணலை, வெறும் பவுடர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கே இந்தளவு நல்லா ஸ்கின் வந்து பிரைட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பவுடரில் வந்து எந்தவித கெமிக்கல்ஸுமே யூஸ் பண்ணலை. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வந்து சேரும். என்னோட இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.